ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நம் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. நாம் இன்று கூட மிஷனரியை குறித்து நாம் பார்க்க இருக்கின்றோம். கடந்த நாட்களாக நாம் பெண்களாக இருக்கலாம் அல்லது ஆண்களாக இருக்கலாம், தன்னுடைய வாழ்க்கையில எப்படி ஆண்டவருக்காக அர்ப்பணித்து அருட்பணி அல்லது மிஷனரி ஊழியத்தை செய்வதற்காக எப்படி அவர்கள் சென்றார்கள், அவருடைய உணர்விலும் அவருடைய உயிரையும் பணையும் வைத்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்தார்கள் என்பதாக கடந்த நாட்களிலே நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இன்று கூட அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை குறித்து தான் நாம் இன்று பார்க்க இருக்கிறோம். அவருடைய பேர் என்ன என்பதாக நாம் பார்க்கும் பொழுது சார்லோட்டி டிகெஸ்மூன் என்பதாக அவருடைய பேர். இவர் எங்கே உள்ளவர் என்பதாக நீங்கள் பார்ப்பீர்களானால், இவர் வர்ஜீனியா, அதாவது அமெரிக்காவுடைய தென்பகுதியில் இருக்கின்றதான மெக்சிகோவுக்கு கொஞ்சம் மேலே நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கு வர்ஜீனியா என்கின்றதான ஒரு பகுதி இருக்குது. ஜார்ஜியா, வர்ஜீனியா, கென்டக்கி. ஸோ அப்படிப்பட்ட அந்த வர்ஜீனியா பகுதியிலே இவர் பிறந்தவர். அதாவது எப்போது பிறந்தார் என்பதாக பார்க்கும் பொழுது 1840 ஆண்டிலே இவர் பிறக்கிறார். 1840 ஆண்டிலே இவர் பிறக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்பதாக நீங்கள் பார்ப்பீர்களானால், இவர் ஒரு சாதாரண குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல. இவர் ஒரு நல்ல ஒரு பணக்கார அல்லது நல்ல ஒரு செல்வமிக்க ஒரு குடும்பத்திலே பிறந்தவர் இவர். ஆகவே அவர் நன்றாக படிப்பு அறிவு உள்ளவராக காணப்படுகிறார். அதாவது போஸ்ட் கிராஜுவேட் படித்ததாக கூட சொல்லப்படுகிறது. டிகிரி முடிக்கிறார். அதன் பிறகு செமினரியிலே படித்ததாகவும் சொல்லப்படுகிறது. செமினரியிலே அவர் படித்துவிட்டு போஸ்ட் கிராஜுவேட்டும் செய்ததாகவும் காணப்படுகிறது. ஏறக்குறைய இப்படியாக இருக்கும் பொழுது அவருடைய தங்கை ஹெய்டி மூன் அவர் என்ன செய்கிறார், இப்படியாக நான் கேள்விப்பட்டேன், சைனாவிலே சில பகுதிகளிலே ஊழியம் செய்ய தேவைப்படுகிறது, ஆகவே அதுக்கு போனால் நன்றாக இருக்கும் என்பதாக அவர் நினைக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, அப்படி நம்ம பார்க்கும் பொழுது இந்த ஃபர்ஸ்ட் ஃபீமேல் போஸ்ட் கிராஜுவேட் என்பதாக நீங்கள் பார்க்க முடியும். ஆகவே இந்த பெண் ஒரு முதலாவதாக ஒரு போஸ்ட் கிராஜுவேட் அவர் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். நன்றாக படித்து நல்ல ஒரு பட்டம் பெற்ற ஒரு பெண். அதாவது போஸ்ட் கிராஜுவேட் படித்த பெண்களிலேயே சவுத் அமெரிக்காவிலேயே நன்கு படித்த ஒரு பெண், முதல் பெண் என்பதாக கூட சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட நல்ல ஒரு திறமை வாய்ந்த ஒரு பெண், ஒரு பாலிகாட் என்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது பன்மொழி அறிந்தவர், எழுத படிக்க தெரியும், நன்றாக பேச தெரியும், பாலிகாட் என்பதாக கூட சொல்லப்படுகிறது. அநேக மொழிகள் அவருக்கு தெரிந்ததாக சொல்லப்படுகிறது. ஆகவே இந்த மொழி எல்லாமே இருந்ததுனால அவர் என்ன நினைக்கிறார், அவருடைய தங்கையோட சேர்ந்து எப்படியாவது ஊழியத்துக்கு சைனாவுக்கு போக வேண்டும் என்பதாக நினைக்கிறார். அப்படி போக வேண்டும் என்பதாக அவர் தன்னைத்தானே அவர் தயார்படுத்திக் கொள்கிறார். அதாவது 1873 ஆண்டு, ஏறக்குறைய அவருக்கு ஒரு 30-33 வயது இருக்கும் பொழுது அவர் சைனாவுக்கு போகிறார். சைனாவில் எந்த ஊருக்கு போகிறார் என்பதாக நீங்கள் பார்ப்பீர்களானால் ஷங்டோ என்பதாக பார்க்க முடியும். ஷங்டோ என்பதாக சொல்லப்படுகிறது. ஷங்டோ டெங்ஷோ என்பதாக அந்த ஊரிலே அவருக்கு வருகிறார். டெங்ஷோல ஷங்டோ ஊரிலே அது இருக்கிறது. அவர் அங்க போய் அவர் ஊழியத்தை செய்கிறார். ஊழியத்தை செய்யும் பொழுது அநேகர் அவருக்கு எதிர்ப்புகளை சேர்க்கிறார்கள். அதாவது அவரை கேவலப்படுத்துகிறார்கள். அங்கு பஞ்சம் அதிகமாக இருந்ததுனால அவரை என்ன என்றெல்லாம் அழைக்கிறார்கள், பைத்தியக்கார கேள்வி என்பதாக அவர்கள் அழைக்கிறதை பார்க்கிறோம். வேலை வெட்டி இல்லாம இங்க நாங்களே பஞ்சத்துல இங்க சாவறோம், இந்த அம்மா இங்க ஊழியம் அப்படி இப்படின்னு செய்து கொண்டு இருக்கு என்பதாக சொல்லுகிறதையும் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அநேகர் இவர் ஊழியம் செய்யும் பொழுது எதிர்ப்பு தெரிவித்ததாகவும் நாம் பார்க்க முடியும். அவர் எதிர்ப்பு தெரிவித்து இவர் ஊழியத்தை செய்யக்கூடாது என்பதாக நினைக்கிறார். ஆனால் இவர் தனியா கல்யாணம் பண்ணாம இருக்கிறோமே என்பதாக இவர் எப்பொழுதுமே நினைக்கவில்லை. அவர் 33 வயதிலே அவர்கள் வந்தாலும் ஏறக்குறைய ஒரு 30-40 வயதிலே அவர் ஒரு ஆலயத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்பதாக அவர் ஆரம்பிக்கிறார். ஆராதனைகள் எல்லாம் ஆரம்பிக்கும் பொழுது இவர் திருமணம் ஆகாதவராக இருந்தபடியினால் அவருக்கு ஒரு ஆண் துணை இல்லாமல் அவர் தனியாக ஊழியம் செய்கிறதை பார்க்கிறோம்.
என்னதான் வந்தாலும் சரி, நான் ஆண்டவருக்காக உயிரையும் கொடுக்க ரெடியா இருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் ஊழியத்தை நான் செய்தே தீர்வேன் என்பதாக அங்கு அவர் ஒரு நல்ல ஒரு எதிர்பார்ப்போடு அங்கு ஊழியத்தை செய்கிறார். ஊழியத்தை செய்யும் பொழுது அநேகர் அவருக்கு விரோதமாக செயல்படுகிறார்கள். அங்கு ஒரு சபையை கூட அவர் கட்டுகிறார். கட்டி நன்றாக ஆராதனை செய்து கொண்டு இருக்கும் பொழுது அங்கு அவருக்கு பிடிக்காதவர்கள் சிலர்லாம், யாரெல்லாம் சர்ச்சுக்கு வராங்களோ அவர்களை எல்லாம் பிடித்து துன்புறுத்துவது, சில பேரை கொலை கூட செய்தார்கள் என்பதாக நாம் ஹிஸ்டரியில பார்க்க முடிகிறது. சரித்திரம் இப்படியாக கூட சொல்லப்படுகிறது. சிலரை அவர் யாரெல்லாம் இயேசு கிறிஸ்து சில பேர் எழுதி கொண்டார்களோ அவருக்கு பிடிக்காதவர்கள் அவரை கொலை செய்ததாக சொல்லப்படுகிறது. ஏனென்றால் நமக்கு நன்றாக தெரிந்தபடி சைனா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு. கம்யூனிஸ்ட் நாடுல அவர்கள் கடவுள் என்பதாக அவர்கள் விசுவாசிப்பது கிடையாது. கடவுள் இருக்கிறார் என்பதாக, அதாவது நம்ம செய்யற தொழில் தான் நம்மை காப்பாற்றும் என்பதாக சொல்லுவது வழக்கம். நீங்க கடவுள் இல்லை என்பதாக சொல்லுகின்றதான பகுதியிலே ஊழியம் செய்வது மிகவும் அவ்வளவு கடினமாக இருந்தாலும் இவர் ஒரு என்ன சொல்லலாம், ஒரு திட நம்பிக்கையோடு எப்படியாவது நான் அங்கு ஊழியத்தை செய்தே தீர்வேன். பல பேர் சென்றார்கள். அதுல இந்த சார்லட்டி டிகஸ் மூன் என்கின்றதான அவர் அயராது உழைக்கிறதை நாம் பார்க்கிறோம். அதைத்தான் நாம் இங்கு பார்க்க முடியும். ஒரு பெண்ணாக இருந்தாலும், திருமணம் ஆகாதபடி இருந்தாலும், ஆண்டவருக்காக எப்படியாவது நான் ஊழியத்தை செய்தே தீர்வேன் என்பதாக சில நேரத்துல சொல்லுவாங்க. ஒத்த காலில் நின்று முடிச்சிட்டாங்க என்பதாக. அதை போன்று இவருக்கு அநேக நேரம் பசி பட்டினி வந்தாலும் அவங்க சாப்பாட்டை எடுத்து மற்றவங்களுக்கு கொடுத்துருவாங்க. எனக்கு இல்லைனாலையும் பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க அப்படி. சரி, இப்படி அவர் தியாகம் பண்ணி கொண்டே இருக்கும்பொழுது என்ன நடக்கிறது, அவருக்கு உடம்பு சரியில்லாம போயிருது. ஆகவே சென்ட்ரல்ல ஒரு முறை அமெரிக்காவுக்கு போறாங்க. அதாவது வர்ஜீனியாவுக்கு போய் அங்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு திரும்ப உடனே வந்துடுறாங்க. உடனே திரும்ப அவங்க ஊழியத்தை செய்கிறதை பார்க்கும். செய்த ஊழியத்தை பாதியிலே விட்டுறக்கூடாது என்பதற்காக அவர் என்ன செய்கிறார், அவர் மிகவும் கஷ்டப்பட்டு அங்கு ஊழியத்தை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலாவதாக அவருக்கு மொழி கற்றுக்கொண்டு இருந்தாலும் சாப்பாட்டுக்கு பிரச்சனை, பஞ்சம், பசி, இப்படிப்பட்டதான இடத்துல யாரு போய் ஊழியம் செய்வார்கள். ஆனால் இவங்க இந்த லாட்டி மூன் என்கின்றதான இவர்கள் ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்ய வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அவர் அர்ப்பணித்து விட்டார் என்பதாக நாம் பார்க்கிறோம். அவருக்கு எல்லா விதமான வசதிகள் இருந்தும், பெரிய பணக்கார எஸ்டேட் குடும்பத்துல இருந்தாலும், அவர் ஆண்டவருக்காக எல்லாத்தையும் விட்டுவிட்டு நான் வருவேன் என்பதாக விட்டு வருகிறதை பார்க்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவினுடைய சிஷ்யர்களில் மிகவும் நல்ல ஒரு செல்வாக்கை படைத்ததான ஒரு மனிதர் யார் என்பதாக பார்ப்பீர்கள் என்றால் பேதுருக்கும் நல்ல அநேக வீடுகள் இருந்ததாகவும் இயேசு கிறிஸ்துவுக்கு வாடகை விட்டதாகவும் சொல்லப்படுகிறது. ஆகவே அப்படிப்பட்டவரை என்ன செய்தார், ஆண்டவருக்காக என் பின்னே வா என்பதாக சொன்ன உடனே அவர் வலை, வீடு, போட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய பின்னாலே அவர் செல்லுகிறதை பார்க்கிறோம். அதே போன்று இந்த லாட்டி மூலம் அவ்வளவு பணம், சம்பத்துக்கள், எல்லா விதமான வசதிகள் இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு ஊழியத்துக்கு போய்விட்டார். ஆண்டவருக்காக ஏதாவது நான் ஒன்று செய்ய வேண்டும் என்பதற்காக. ஆகவே அந்த சைனாவில பார்க்கும்போது ஷங்டோ என்பதாக பார்க்கும்போது இது ஒரு வட சைனாவிலே இருக்கிறது. இந்த வட சைனா பகுதிகளிலே அவர் கஷ்டப்பட்டு ஊழியத்தை செய்கிறார். ஊழியத்தை செய்வது மட்டும் இல்லாமல் அவர்களுக்கு ஞான ஸ்நான ஆராதனை கூட இவரே கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஏனென்றால் இவர் ஒரு பேப்டிஸ்ட் மிஷன் மூலமாக இவர் போனதுனாலே அவர் எப்படியாவது ஜனங்களை நான் ஆண்டவருக்குள்ளாக வழி நடத்த வேண்டும், அவர்களுக்கு ஞான ஸ்நானத்தை கொடுக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் பெண்கள் கல்வியை புகட்ட வேண்டும் என்பதாக அவர் என்ன செய்கிறார், ரொம்ப பாடப்படுகிறார். ஏனென்றால் அன்றைய காலகட்டங்களிலே சைனா பெண்கள் கல்விக்கு எதிராக இருந்தது. யாரும் படிக்க கூடாது, படிச்சுட்டு எல்லாம் முன்னேறிடுவாங்க, அப்ப நம்முடைய கொள்கையை பரப்ப முடியாது என்பதை போல அவர்கள் பெண்கள் கல்வியை கொடுக்கவில்லை. ஆனால் இவங்க என்ன பண்றாங்க, இவர்கள் மொழியை கற்றுக்கொண்டு, சைனா மொழி எவ்வளவு கஷ்டம் என்பதாக நமக்கு நன்றாகவே தெரியும். எத்தனை எழுத்துக்கள், ஏறக்குறைய 600 எழுத்துக்கள் இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதாவது பிக்டோகிராஃபி என்கின்றதான அந்த எழுத்துக்களைத்தான் அவர்கள் யூஸ் பண்ணுவார்கள். அப்படிப்பட்ட மொழியை எழுத கற்றுக்கொள்வதே மிகவும் கடினம்.
அதிலே மொழியை கற்றுக்கொண்டு அதில் எழுத படிக்க கற்றுக்கொண்டு மற்றவர்களுக்கு பாடசாலையை திறந்து அவருக்கு பெண்கள் கல்வியை சொல்லிக் கொடுக்கிற அளவுக்கு அவர்கள் அர்ப்பணித்து அங்கு ஊழியம் செய்கிறதை பார்க்கிறோம். பெண்கள் எல்லாம் படிக்க ஆரம்பிச்சுட்டாங்க, சபைக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனால் அதற்கு எதிர்ப்பு தெரிவதற்கு அநேகர் வந்தாலும் அவங்க என்ன சொன்னாங்களா, நீங்க அவங்கள அடிக்கிற மாதிரி இருந்தா முதல்ல என்ன அடிங்க, அதுக்கு பிறகு அவங்கள போய் தொடுங்க என்பதாக அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். இருந்தாலும் யாருக்குமே தைரியம் இல்லையா அன்றைய காலகட்டங்களில் அவரை தொடுவதற்கு. அதாவது அவரை அடிக்கவும் முடியலையா, அவரை எதுவும் செய்ய முடியவில்லையா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சில நேரங்களில் நாம் ஊழியத்தை செய்கிறோம், சில நேரங்களில் நமக்கு விரோதிப்பவர்களை, கிறிஸ்துவுக்கு விரோதமாக செயல்படுகிறவர்களை பார்த்து நாம் பயப்படுகிறோமா? அல்லது ஒரே பெண், கல்யாணமே ஆகாத ஒரு பெண்மணி நாட்டை விட்டு ஊரை விட்டு வேறு நாட்டுக்கு போய் அங்கு மொழியை கற்றுக்கொண்டு அங்கு ஊழியத்தை செய்கின்றதான தனி ஆளாக நின்று, பசி இருந்தாலும் சரி பட்டினி இருந்தாலும் சரி நான் ஊழியத்தை செய்தே தீருவேன் என்பதாக செய்ததான இந்த பெண்மணி போல நாம் இருக்க முடியுமா என்பதாக நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அவர் இங்க பார்க்கும் பொழுது அவர் அங்கு நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கு போர்கள் எல்லாம் அப்பப்போது நடக்கும். ஏனென்றால் கம்யூனிஸ்ட் கட்சிகளிலே அங்கு பார்க்கும் பொழுது அந்த காலகட்டங்களிலே போர் செய்வது உண்டு. அது மட்டும் இல்லாமல் சரியான ஒரு அரசியல் கட்டமைப்பு இருக்கவில்லை. சமூகத்திலே நல்ல சமுதாய கட்டுப்பாடோ அல்லது நல்ல ஒரு சாப்பாட்டு வசதியோ எதுவும் இருக்கவில்லை. பஞ்சம் பட்டினியாக இருக்கின்றதான சமயத்திலே இவர் என்ன செய்கிறார், தன்னுடைய சாப்பாட்டையே மற்றவர்களுக்கு கொடுத்து, எனக்கு சாப்பாடு இல்லைனாலையும் பரவாயில்ல, மற்றவங்க சாப்பாடு சாப்பிட்டுட்டு எப்படியோ சபைக்கு வரணும், எப்படியாவது மொழியை கத்துக்கணும், எழுத படிக்க கத்துக்கணும் என்பதற்காக இவர் அயராது உழைக்கிறது நாம் பார்க்கிறோம். இப்படி ஊழியம் செய்துதானே இந்த சார்லட்டி டிகஸ்மூன் அவர்கள் தன்னுடைய சகோதரியும் அழைத்து கொண்டு போனதாக நாம் பார்க்கிறோம். அவர் ஊழியத்துக்கு என்ன செய்வார்களாம், தன்னுடைய சொந்தக்காரர்கள் உறவினர்கள் யாராவது இருந்தால் அவர்களிடத்துல நீங்க ஒரு இந்த உண்டியை போல அல்லது காசை சேகரித்து இந்த ஊழியத்துக்கு அனுப்புங்க என்பதாக கேட்பாராம். அவர் சாப்பிடுவது மட்டுமில்லாமல் மற்றவர்களுக்கும் அவர் பசியை ஆற்ற வேண்டும் என்பதற்காகவே அவர் அயராது பாடுபட்டிருக்கிறார். ஊழியத்தையும் செய்தார், படிப்பையும் கற்றுக்கொண்டார், கற்றுக் கொடுத்தார், சபையை ஆரம்பித்தார், சபையை கட்டினார். ஒரு தனி பெண்ணாக இருந்து இப்படிப்பட்ட ஒரு காரியங்கள் எல்லாம் அன்றைய காலகட்டத்திலே செய்வது மிகவும் ஒரு கடினமான ஒரு காரியம். இன்றைய காலகட்டங்களிலே தனி பெண்ணாக இருந்து பெரிய பெரிய காரியங்களை செய்வது மிகவும் கஷ்டமாக இருந்தாலும் அன்றைய காலகட்டங்களிலே, அதாவது 1873 75 என்பதாக நீங்கள் பார்ப்பீர்களானால் ஏறக்குறைய ஒரு 100 வருடங்களுக்கு முன்புலாகவும் மிகவும் கடினமாக இருந்திருக்கும். பசி பட்டினி இப்படிப்பட்ட காரியங்களிலும் அவர் பார்க்காமல் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இப்படிப்பட்டதான ஒரு பெண்ணை குறித்து நாம் பார்க்கிறோம். அதே போன்ற ஆண்டவருடைய ஊழியத்திற்காக அழைக்கப்பட்ட சகோதரர்களை குறித்து நாம் பார்க்கிறோம். நாம் இப்பொழுது பார்த்தது சகோதரிகள், அதாவது சார்லட்டி டிகஸ்மூன், ஹெய்டி மூன் அவருடைய தங்கையோடு சேர்ந்து ஊழியம் செய்தார். அதே போன்று ஆண்டவருக்காக மோசையும் ஆரோனும் என்னாகமம் 20ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிப்பீர்களா என்றால் அண்ணன் தம்பி 2 பேருமே சேர்ந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறார்கள். ஏறக்குறைய ஒரு 20 லட்சம் பேர்களும் ஆடு மாடுகள் எல்லாமே சேர்ந்து ஏறக்குறைய ஒரு 20-30 லட்சம் ஜந்துக்கள் அல்லது உயிரினங்களை அவர் அழைத்து கொண்டு போகிறார். அப்போ அவர் அழைத்து கொண்டு போகும் பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறதை பார்க்கிறோம். ஏப்பா, எங்க ஊரே ரொம்ப நல்லா இருந்துச்சு, கஷ்டமோ உதையோ அடிபட்டோ நாங்க அங்க கிடைக்கிறத சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறத தண்ணி கிண்ணி குடிச்சுக்கிட்டு நாங்க உயிர் வாழ்ந்துட்டு இருந்தோம். நீ இந்த மாதிரி காட்டுல கொண்டு தண்ணி இல்லாத இங்க பாறையும் கல்லுமா இருக்கின்றதான இடத்துல நீ எங்களை சாகடிக்கிறிய என்பதாக ஜனங்கள் முறுமுறுக்கும் பொழுது நீங்கள் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். 20 லட்சம் ஜனங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா மனுஷனுக்கு எவ்வளவு கோபம் வரும். நீங்கள் ஒருவேளை ஒரு வீட்டிலோ அல்லது ஒரு சபையிலோ நமக்கு ஒரு 100-200 பேர் இருக்கின்றதான சபையிலே யாராவது கம்ப்ளைண்ட் பண்ண நமக்கு எவ்வளவு பிரச்சனைகள் வரும் அல்லது எவ்வளவு நம்ம டென்ஷன் ஆகும். ஆனால் இந்த மோசேவுக்கு ஏறக்குறைய ஒரு 20 லட்சம் ஜனங்களும் ஆடு மாடுகள் எல்லாம் சேர்த்து அவர்கள்
அந்த ஏதோம் கடந்து வரும்பொழுது ஏதோமை கடந்து வரும்பொழுது அவர்களுக்கு தண்ணி தேவைப்படுகிறது. தண்ணி அவர்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஜனங்கள் எல்லாம் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக எழும்புகிறதை பார்க்கிறோம். உடனடியாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? ஆசரிப்பு கூடாரத்துல போய் முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, இப்படி நாங்க மாட்டிக்கிட்டோமே, எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க என்பதை போல ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே, நீ எழுந்து போய் அந்த கண்மலையில போயிட்டு ஒரு முறை அடி என்பதாக சொல்லுகிறார். அவர் ஒரு முறை அடி என்பதாக சொல்லும் பொழுது இவர் என்ன பண்றார்? ஜனங்கள் மேல இருந்ததான கோபத்தை ஆண்டவர் மேல காட்டுகிறதை பார்க்கிறோம். அவர் போய் என்ன பண்றாரு? 2 முறை ஓங்கி 2 முறை அடிக்கிறதை பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். இவர் ஆரோனும் கூட போனார். ஆரோன் என்ன செய்திருக்க வேண்டும்? ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன சொன்னாரு? ஒரு முறை தான் அடிக்க சொன்னாரு. தம்பி, போத நிறுத்துங்க என்பதாக நிறுத்தி இருக்க வேண்டும். ஆனால் இவரும் ஒன்னும் கண்டுக்காம இருந்ததுனால, இருக்கிற கோபத்தை அவர் காட்டுனதுனால அவர் கண்மலையின் மேல போய் காட்டி விட்டார். நாம் வேதாகமத்திலே பார்க்கிறோம், கண்மலை கிறிஸ்துக்கு ஒப்பாய இருக்கிறது என்பதாக நாம் பார்க்கிறோம். அந்த கண்மலையானவர் எந்தன் கண்மலையானவர் என்பதாக கூட நம் பாடல்கள் எல்லாம் பாடுவது உண்டு. சோ ஆகவே கண்மலையாக இயேசு கிறிஸ்துவின் மேல் 2 முறை அடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏனென்றால் வேதாகமம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, ஒரே முறை மரிப்பதும் ஒரே முறை சிலுவை சுமப்பது தான் கிறிஸ்துவுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதாக. இவர் அந்த கண்மலைக்கு ஒப்பான கண்மலையானவருக்கு ஒப்பான அந்த கண்மலையை 2 முறை அடிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே என்ன நேரிடுகிறது? ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே, நீயே உள்ள போக மாட்ட, உன்னுடைய அண்ணனும் உள்ள போக மாட்டார். ஏனென்றால் நீங்க 2 பேருமே சேர்ந்து என்ன பண்ணிட்டீங்க? எனக்கு விரோதமாக தவறு செய்து விட்டீர்கள். நான் ஒரு முறை அடிக்க சொன்னேன், நீ 2 முறை அடிச்ச. அடிக்கும் பொழுதும் உன்னுடைய அண்ணன் உடந்தையாக இருந்துட்டார். அடிக்காத அப்படின்னு தடுக்கல. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சில நேரத்துல நாம் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறோம். சில நேரங்கள் நமக்கு பிரச்சனைகள் தேடி வரும், நம்மை பிரச்சனைகள் அமிழ்த்தும். அப்படிப்பட்டதான ஒரு சமயத்திலே நாம் மற்றவர்களுக்கு அவர்கள் தவறு செய்ய நாம் உடந்தையாக இருக்கிறோமா, அல்லது அவரை செய்யாதவாறு நாம் அவரை தடுக்கிறோமா? ஒருவேளை மோசையை போல நாம் கோபத்திலிருந்து ஏதாவது தவறான காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவருக்கு விரோதமாக நாம் அவர்களுக்கு சரி போனா போது, கோபத்துல தானே செஞ்சுட்டு போட்டு அப்படின்னு சொல்லி நம்ம விட்டு விடுகிறோமா, அல்லது நாம் அவரை தடுக்கிறோமா? ஏனென்றால் ஆண்டவருடைய திட்டத்துக்கு விரோதமாக நாம் செயல்படும் பொழுது நம்மோடு கூட இருப்பவர்களும் பாதிப்பார்கள். மோசே தான் அடிச்சாரு, ஆனால் ஆரோனுக்கும் அது சேர்ந்து அவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம், தண்டனை கிடைக்கிறதை நாம் பார்க்கிறோம். நாம் மற்றவர்களுடைய தப்புக்கு உடந்தையாக இருக்கும் பொழுது நாமும் அதே தண்டனைக்குரியவர்கள் என்பதாக நாம் இந்த வேதாகம் பகுதியிலே நாம் பார்க்கிறோம், என்னாகும் 20ஆம் அதிகாரத்திலே. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் நம்முடைய சபையிலோ அல்லது நாமே ஒரு ஊழியர் மற்றொரு ஊழியரை அவர் தவறு செய்கிறார், ஆண்டவருடைய கட்டளை மீறுகிறார் என்பதாக சொல்லும் பொழுது அவருக்கு பக்குவமாக சொல்லி புரிய வைத்து அவரை தவறு செய்யாதவாறு நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அவன் தப்பு செய்யும் பொழுது நாமும் கூடையே பார்த்து கொண்டு இருப்போமானால் அந்த தண்டனை நம்மையும் சேரும் என்பதாகத்தான் நாம் இங்கு பார்க்க முடியும். அதுதான் இங்கு மோசேக்கு நடந்தது. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் இன்று 2 பேர்கள் சகோதரர்களை குறித்து பார்த்தோம், சகோதரிகளை குறித்து பார்த்தோம். லாட்டி டிகெஸ்மூனை கூட்டம் நாம் சார்லாட்டி டிகெஸ்மூனை குறித்து நாம் பார்த்தோம். அந்த அம்மையார் எப்படியெல்லாம் சைனாவிலே போய் தனக்கு ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் இழந்து பஞ்சம் பட்டினி இப்படி இருந்தாலும் ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்தார். அதை போன்று ஆண்டவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மோசே ஆரோனை குறித்தும் நாம் பார்த்தோம். சகோதரர்கள் அவர்கள் நன்றாகவே தான் ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் எப்பொழுது ஜனங்களுடைய கோபத்தை ஆண்டவர் மேல காட்டினார்களோ அப்பொழுது கானானுக்குள் பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டது. ஆகவே கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்று நாம் ஊழியர்களாக அல்லது விசுவாசிகளாக சபையிலே நாம் சேர்ந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டிக்கொண்டு வருகிறோம். சில நேரங்களிலே நம்ம பிரச்சனைகள் தேடி வரும் பொழுது ஆண்டவருக்கு விரோதமாக நாம் செயல்படுகிறோமா? சில நேரங்களில் நம்ம நினைப்போம், நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக எப்படி செயல்படுகிறோம், மனுஷருக்கு விரோதமாகத்தான் செயல்படுகிறோம் என்பதாக. சில நேரங்களிலே
மனுஷருக்கு விரோதமாக நாம் செயல்பட்டாலும் ஊழியம் கர்த்தருடையது. நம் மனுஷருக்கு விரோதமாக செயல்படும் பொழுது நம்ம ஆண்டவருக்கு விரோதமாக செயல்படுகிறோம். அவருக்கு மோசே கோவப்பட்டது சரிதான். அவருக்கு ஏனென்றால் அந்த ஏறக்குறைய ஒரு 110 120 வயசுல அவருக்கு இத்தனை பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டே இருக்கும்போது கோபம் வரத்தான் செய்யும். ஆனால் ஆண்டவர் சொன்ன ஆண்டுடைய வார்த்தைக்கு விரோதமாக நாம் செய்யும் பொழுது நம்முடைய கோபம் ஆண்டவருடைய வார்த்தையை விட பெரிது கிடையாது என்பதை நாம் இங்கு பார்க்கிறோம். ஒருவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்பட்டு சைனாவுக்கு போய் ஊழித்து செய்கிறதை பார்க்கிறோம். இன்னொருவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஏறக்குறைய ஒரு 40 வருஷம் ஊழியம் செய்தவர் என்ன செய்கிறார்? அங்கு போகிற வழியிலேயே அவர் கானானுக்கு பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டார். கடைசியிலே ஆரோனுக்கு என்ன நடந்தது? ஆரோன் முதலாவதாக மரிக்கிறார். ஏறக்குறைய ஆரோனுக்கு எப்படியும் ஒரு 5-6 வருடங்கள் அதிகமாக இருந்திருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மிரியாமும் ஆரோனும் மோசேக்கு விரோதமாக செய்தார்கள். மோசேக்கு விரோதமாக செய்தாலும் அது ஆண்டவருடைய லீடர்ஷிப்க்கு விரோதமாக செய்ததினாலே அவர்களும் அவருடைய மிரியாமும் கானான் தேசத்துக்குள் பிரவேசிக்க முடியாமல் போய்விட்டு முதலாவதாக மிரியாம் மரித்து விடுகிறார். ஏறக்குறைய ஒரு 10 வருடமாக இருந்திருக்க வேண்டும். என்னென்றால் அந்த குழந்தையை பார்த்து அவர்கள் பக்குவமாக போய் ராணியின் இடத்துல போய் சொல்லும் பொழுது அப்ப ஏறக்குறைய ஒரு 10 வயசாவது இருந்திருக்கணும். 8-9 10 வயசாக இருந்திருக்க வேண்டும். அவரை விட கொஞ்சம் வயதுல கம்மி என்பதாக பார்ப்பீர்களானால் ஆரோனுக்கு, அப்போ மோசேக்கு ஒரு 120 வயசு கிட்டனா ஆரோனுக்கு ஒரு 125 வயதாக இருந்திருக்க வேண்டும். மிரியாமுக்கு ஒரு 130 வயதாக இருந்திருக்க வேண்டும். சோ இப்படிப்பட்ட ஊழியத்திலே மிரியாமும் அவருடைய சகோதரருக்கு கூட இருந்து ஊழியத்தை செய்தவர், ஆரோனும் கூட இருந்து ஊழியத்தை செய்தவர்கள். கூட இருந்து ஊழியத்தை செய்தாலும் நல்லபடியாக ஊழியத்தை செய்தாலும் ஆண்டவருடைய கட்டளைக்கு மீறும் பொழுது, ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு மீறும் பொழுது, ஆண்டவருடைய கட்டளையை விட நம்முடைய கோபமோ அல்லது நம்முடைய ஊழியமோ பெரியது கிடையாது. அதைத்தான் நாம் இங்கு பார்க்கிறோம் மோசேனுடைய ஆரோனுடைய வாழ்க்கையிலே. இன்னொன்று என்ன என்பதாக பார்க்கிறோம். இந்த சார்லஸ் டிக்லஸ் மூன் அவரை நாம் பார்க்கிறோம். அவர் 1912 வருடத்திலே என்ன நடக்கிறது என்பதாக பார்க்கும் பொழுது அவருக்கு வர்ற சாப்பாடெல்லாம் மற்றவர்களுக்கு கொடுத்ததுனாலே அவருக்கு கடைசியில சாப்பாடு இல்லாமல் போய்விட்டது. சாப்பாடு இல்லாதனால என்ன செய்கிறார்கள்? மிகவும் உடல்நிலை குன்றியவராக காணப்படுகிறார். உடல்நிலை குன்றி, அதாவது ஒரு 50 பவுண்டு, ஏறக்குறைய ஒரு 25 கேஜிக்கு மாறிட்டாங்களே, 23 25 கேஜி. அப்போ எவ்வளவு உடல்நிலை குன்றியவராக காணப்பட்டு இருப்பார். பசி பட்டினியில் சற்று நாம் யோசித்து பார்க்க வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்களிலே டிசம்பர் கிறிஸ்துமஸ் ஈவ் என்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது கிறிஸ்துமஸுக்கு ஒரு நாள் முந்திலே 1912 ஆண்டிலே ஏறக்குறைய அவருக்கு ஒரு 72 வயது ஆகிறது. அந்த 72 வயசுலே அவர் என்ன செய்கிறார்? அமெரிக்காவுக்கு பேப்டிஸ்ட் ஊழியத்தின் மூலமாக பேப்டிஸ்ட் கன்வென்ஷன் என்பதாக சொல்லப்படுகிறது. அப்ப அந்த பேப்டிஸ்ட் கன்வென்ஷன் மூலமாக அவர்கள் என்ன செய்கிறார்கள்? கப்பல் ஏறி இதுக்கு அமெரிக்காவுக்கு போகிறது நாம் பார்க்கிறோம். அமெரிக்காவுக்கு போய் அங்கு அவருக்கு தேவையான சிகிச்சை எடுக்க நேரிடுகிறது. ஆனால் அவருக்கு உடல்நிலை மிகவும் அவருக்கு ஒத்துழைக்காதனாலே, சாப்பாடு எதுவும் சேராதனாலே நாடு விட்டு நாடு வந்திருக்காங்க. முதலாவதாக உடல்நிலை சரியில்லை. இப்படி இருக்கின்றதான நிலையில 1912 ஆண்டிலே அவர் பிங்டூவிலிருந்து அமெரிக்கா வர்ஜீனியா அவருடைய சொந்த ஊருக்கு போய் அங்கு அவர் மரித்து விடுகிறதை பார்க்கிறோம். கடைசி வரை கல்யாணமும் பண்ணல, அவருக்கு இருந்த சொத்தையும் அனுபவிக்கல. அவருக்கு அவ்வளவு பெரிய எஸ்டேட் இருந்தாலும், நல்ல படிப்பறிவு இருந்தாலும் ஆண்டவருடைய ஊழியத்திற்காக உபயோகப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்கள் இன்றும் கூட ஊழியத்தில் இருக்கின்றதான்னு நம்மை பார்த்து சொல்லலாம், மற்றவர்கள் சொல்லலாம். வேலை வெட்டி இல்லாம நீங்க ஊழியத்துக்கு வந்திருக்கீங்களே, வெளியில வேலை பார்த்தா நிறைய காசு சம்பாதிக்கலாமே என்பதாக சொல்லலாம். இருந்தாலும் நாம் அனைவரும் ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்கிறோம். ஆண்டவர் ஏற்ற நமக்கு சன்மானத்தை பரலோகத்திலே கொடுப்பார் என்பதாக பவுல் சொல்லுகிறார், பேதுரு சொல்லுகிறார். ஆகவே இப்படிப்பட்டவரின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, நாம் என்னத்தை தான் செய்தாலும் ஆண்டவருக்கு ஊழியத்தை செய்ய வேண்டும்.
ஆண்டவருடைய ஊழியத்தை செய்தாலும் ஆண்டவருடைய வாழ்க்கைக்கு நாம் கீழ்ப்பட்டு நாம் நடக்க வேண்டும். அப்பொழுதுதான் நாம் கானானுக்குள் பிரவேசிக்குவோம் என்பதாக நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, சார்லட்டி டிகெஸ்மோன் அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருக்காக நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை செய்வோம். இது பாஸ்டர்கள் ஊழியர்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் ஊழியத்தை என்பதாக இல்லை. யார் வேண்டும் என்றாலும் ஊழியத்தை செய்யலாம். ஆண்டவர் எல்லாருக்குமே அழைப்பை கொடுத்திருக்கிறார். இந்த குழுவில் இருக்கின்றவர்கள் அல்லது சபையில் இருக்கின்றவர்கள் அனைவருமே சேர்ந்து ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஊழியத்தை செய்வோம். ஆண்டவருக்காக ஊழியத்தை செய்வோம். ஆண்டவர் கொடுக்கின்றதான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வோம். பரலோகத்திலே ஏற்ற சன்மானங்கள் நமக்கு உண்டு. நாம் ஜெபிப்போம். வல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் கூட நாங்கள் ஜெபிக்கின்றோம். லாட்டி டிகெஸ்மோன் அவர்களை குறித்து நாங்கள் பார்த்தோம். அவர்களை இம்மட்டமாக நீர் சைனாவில உபயோகித்தீர். சைனாவில அநேக பேர் படிப்பறிவு இல்லாதவர்களாக இருந்த பெண்களை எல்லாம் படிப்பறிவு செய்தார். சபைகளை கட்டினார். பல விதமான காரியங்களை பைத்தியக்கார கிழவி என்பதாக ஜனங்கள் தூற்றும் பொழுதும் அது ஒரு பொருட்படுத்தாமல் அவர் ஆண்டவருக்காக தைரியமாக நின்று ஊழித்து செய்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த குழுவிலே இருக்கின்றதான ஒவ்வொருவரையும் நீர் தம்மை பேர் பேராக தொட்டு ஆசீர்வதியும். அநேகர் இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் மட்டும் இல்லாதவாறு எல்லாருமே ஆண்டவருக்காக தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து ஆண்டவருக்காக ஊழித்து செய்கின்ற பிள்ளைகளாக நீர் மாற்ற வேண்டுமா என்று சமூகத்திலே வேண்டிக் கொள்கின்றோம். ஆண்டவரே, இன்னும் இந்த இதிலே மீட்டிங்ல சேர இயலாதவர்களையும் நீர் ஆசீர்வதியும். அனைவருமே சேர்ந்து உம்முடைய ராஜ்யத்தின் கட்டுமான பணிகளுக்காக நாங்கள் ஊழியம் செய்யத்தக்கதாக எங்களை நாங்களே உமக்காக அர்ப்பணிக்கின்றோம். திரும்பவும் நாங்கள் உம்முடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்யத்தக்கதாக எங்களுக்கு தேவையான ஞானத்தையும் கிருபையும் தந்தரட வேண்டுமாய் கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம் பிதாவே, ஆமேன். நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. நாத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.